ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் சூட் ஆகிற மாதிரி ஒரு முட்டை குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அகாரோ எக் பாய்லரில் தான் இந்த முட்டையை வேக வைக்கிறேன். நம்ம இன்றைக்கி 5 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த முட்டையை நான் இன்றைக்கி மீடியம் பாயில் தான் பண்ண போகிறேன். அதனால் 55 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றிருக்கேன். மேலே இந்த எக் பாய்லர் ட்ரேவை வச்சுட்டு இதில் நான் 5 முட்டையை வேக வச்சு எடுக்க போகிறேன். முட்டையை இந்த ட்ரேயில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு நம்ம இது மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கிராக்ஸ் இல்லாமல் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 6 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த முட்டை ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு இதோட தோலை உரித்து எடுத்துக்கலாம். இந்த அகாரோ எக் பாய்லரோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த குருமா பண்ணுறதுக்கு ஒரு சாஸ்பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 30 சின்ன வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் 2 கிராம்பு, 2 பட்டை இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காயை சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் அதே பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பாதி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துருங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 தக்காளியை சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் இது 2ஐயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கின பிறகு நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம வேக வச்சுருந்த முட்டையை இந்த மாதிரி நடுவில் கீறி இது கூட சேர்த்துருங்க. முட்டையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த குருமாவை நீங்களும் ஒரு டைம் இதே மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.